Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி இந்த ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அந்த ப்ரௌன் பாட்டெல்லாம், அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த வெள்ளை பகுதியை மட்டும் நல்லா துருவிட்டு எடுத்துக்கோங்க. அது கூடயே 3/4 கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூடயே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதில் நாம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. நீங்கள் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இப்போ சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் முழு ஏலக்காய் வச்சுருந்திங்கன்னா அரைக்கும் போதே ஏலக்காவை ஒரு 2-3 பீஸ் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்க்க போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி கூடயே நீங்கள் பாதாம், பிஸ்தா இது போல் நட்ஸு சேர்த்துக்கலாம். அப்படி முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காவை கட் பண்ணி அதை கூட சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். முந்திரி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. முந்திரி கூடயே நீங்கள் தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து இதை போல் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வெல்லம், அரிசி, தண்ணி இந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா சுண்டி நம்மளுக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் நல்லா வெந்து அதில் இருக்கிற அந்த எண்ணெய்லாம் வெளியே வர வரைக்கும் நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றும் போது இருந்த கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் திக்காகிருக்கு. இன்னும் கூட நம்மளுக்கு திக்காகணும், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 12 நிமிஷம் ஆச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நாம் ஊற்றின 1 ஸ்பூன் நெய் அது இல்லாமல் இந்த தேங்காயில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இந்த டிஷ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திரட்டுப்பால். இது திருநெல்வேலி, தஞ்சாவூர்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது இது தேங்காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இதில் குறைவான பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய், வெல்லம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். நான் நெய் கூட 1 ஸ்பூன் தான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா தேங்காயில் நாம் மிக்ஸ் பண்ண அதில் இருக்கிற ஆயில் வெளியே வரும் அப்படின்றதுனால நீங்கள் 1 ஸ்பூன் நெய்யே போதுமானது. இப்போ நம்மளுடைய தேங்காய் திரட்டுப்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாயில் வச்சதும் கரையும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். மேலே ஐ பட்டன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ், இது போல் அல்வா ரெசிபிஸ்லாம் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Viji. Thanks for watching.